இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா காஸ்ட் அக்கௌண்டிங்கில் காஸ்ட் ஷீட் அந்த சாப்டரில் சம் நம்பர் 2 and 3 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் பார்ப்போம். அசர்டைன் த வேல்யூ ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ்டு. மெட்டீரியல் கன்சியூம்டு 5 lakh, ஓப்பனிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் 50,000, க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல்ஸ் 25,000. இப்போது இந்த கொஷின் நல்லா பாருங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கொஷினில் வந்து மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ்டு, ஓப்பனிங் ஸ்டாக், க்ளோசிங் ஸ்டாக் கொடுத்து மெட்டீரியல் கன்சியூம்டு வந்து நம்மளை வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இதில் மெட்டீரியல் கன்சியூம்டு அவங்களே கொடுத்துட்டு ரா மெட்டீரியல்ஸ் பர்ச்சேஸ்டை கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ கொஷின் புரிஞ்சுதா? கேல்குலேஷன் ஆஃப் ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு. ஃபார்மேட் பார்க்காதவங்க நான் ஆல்ரெடி ஃபார்மேட் அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோ, அது பார்த்துக்கோங்க. ஆனால் அதில் நம்ம எப்படி போடுவோம்? ஓப்பனிங் ஸ்டாக் ஆட் மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு மைனஸ் க்ளோசிங் ஸ்டாக்குன்னு போடுவோம். இப்போது இந்த கொஷின் வந்து மெட்டீரியல் கன்சியூம்டு கொடுத்துட்டு நம்மளை மெட்டீரியல் பர்ச்சேஸ் கேட்குறாங்க. அதனால் அப்படியே ஆப்போசிட்டாக போடணும். க்ளோசிங் ஸ்டாக் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் 25,000, ஆட் மெட்டீரியல் கன்சியூம்டு 5 lakh, ஆட் பண்ணால் 5,25,000, லெஸ் ஓப்பனிங் ஸ்டாக் 50,000, லெஸ் பண்ணோன்னா 4,75,000. இந்த சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இப்போ தேர்ட் சம் பார்ப்போம். The following details are obtained from the books of Ganesh Limited for the quarter ended 31/3/2010. Ascertain the direct material consumed for the period. Materials purchased 4,48,000. Import duty on material purchased 38,000. Stock of materials on 1/1/2010 1,62,000. இது வந்து ஓப்பனிங் ஸ்டாக்கு. ஓகேவா? Carriage on the material purchased 40,000. Stock of material on 31/3/2010 1,46,000. இது closing stock. Realization from material scrap 14,000. நம்மளை வந்து டைரக்ட் மெட்டீரியல் கன்சியூம்டு தான் கேல்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ நம்ம நார்மல் ஃபார்மேட்லேயே ஆன்சர் போட்டால் போதும். ஆன்சர் பார்க்கலாம். Calculation of raw material consumed. Particulars rupees. ஃபஸ்ட்டு வந்து ஓப்பனிங் ஸ்டாக்கு எப்போவுமே எங்கே போடணும்? செகண்ட் காலமில் போடணும். 1,62,000. ஆட் மெட்டீரியல் பர்ச்சேஸ்ட் 4,48,000. அது கூட இம்போர்ட் டியூட்டி ஆன் மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு 38,000. கேரேஜ் ஆன் த மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு 40,000. இது மூணுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 5,26,000 வரும். இப்போது ஓப்பனிங் ஸ்டாக் ப்ளஸ் இந்த இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 6,88,000. அதில் க்ளோசிங் ஸ்டாக்கு லெஸ் பண்ணணும் 1,46,000. அது கூடவே ரியலைசேஷன் ஃப்ரம் மெட்டீரியல் ஸ்க்ராப் 14,000. ஸ்க்ராப்னால் என்னது? நம்மளுக்கு வந்து அது ஒரு லாஸ் மாதிரி, அதனால தான் அதையும் நம்ம லெஸ் பண்ணுறோம். இதை ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணி இங்கே போடணும் 1,60,000. இப்போது இதிலேருந்து தான் நம்ம இதை லெஸ் பண்ணணும். இங்கேருந்து ஆட் பண்ணி இங்கே போடுறோம். இப்போ இதிலேருந்து இதை லெஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு 5,28,000 வரும். ஓகே, இப்போது இந்த 2 சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த சம்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.